வணக்கம், நான் உங்கள் அன்பிலவள். இந்த கதையை கேட்கும்போது எனக்கே கண்ணெல்லாம் கலங்கிருச்சுங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? சில நேரம் இந்த கேள்வியை எனக்குள்ளேயே நான் கேட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி தாங்க இந்த கதை ஆரம்பிக்குது. நம்ம கதாபாத்திரத்துக்கு நிலான்னு பேர் வச்சுக்கலாம். நான் பிறந்ததுலேருந்தே அம்மாவை பார்த்ததில்லை. அம்மா இல்லாமல் வளர கஷ்டம் என்னன்னு எனக்கு ரொம்ப தெரியும். சரி, நமக்கு அம்மா தான் இல்லை, அப்பா இருக்கார்ல அப்படி சொல்லிட்டு எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அப்பா மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தேன். ஆனால் அப்பாவுமே ஒரு கட்டத்தில் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பாவுக்கு சுகருமே வந்துருச்சு. குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பாரு. யாராவது உங்கள் அப்பா அங்கே இருக்காரு இங்கே இருக்காருன்னு சொல்லும்பொழுது மனசுக்குள்ளேயே ஏதோ உடஞ்சிடுற மாதிரி அழுதுருக்கேன். சில நேரம் கோபத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட எனக்கு அப்பாவே இல்லைன்னு கூட சொல்லியிருக்கேன். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்குமே என் மேலே பாசம் இல்லாத மாதிரியே நடிப்பார். அந்த நேரத்தில் நான் 8வது படிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் அப்பா நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொன்னார். போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவர் திரும்பி வருவாருன்னு நினச்சேன். அவர் திரும்பி வரவே இல்லை. சில நேரத்தில் வாழ்க்கை நம்மக்கிட்ட விடை பெறுறதை கூட நேரம் கொடுக்காது. அப்பா இறந்துட்டாருன்னு என்கிட்ட சொன்ன அந்த நொடி என்னால் நம்பவே முடியல. நான் அப்படியே ஒரு கல் மாதிரி நின்றுட்டேன். அதுக்கப்புறம் அழுக என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத அழுக. அந்த மாதிரி நேரத்தில் தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன். நம்ம யார் மேலேயாவது அன்பு வச்சுருந்தா அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுறாங்க. இனிமேல் நமக்கு யாருமே தேவையில்லை, நம்ம யார் மேலேயும் பாசத்தை காட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசினாவாது நம்ம நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் அவங்களையுமே என்னை சில நேரத்தில் வேஸ்ட் பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி எறிஞ்சிருக்காங்க. எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நினச்சி அழுகாத ராத்திரிகளே கிடையாது. எனக்கும் சில நேரங்களில் தோணும், அம்மா அப்பா நம்ம கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உடம்பு சரியில்லாத நேரங்களில் ஃபுல்லாக அப்பா இருந்திருந்தா நம்மளை கவனிச்சிருப்பார்ல அப்படின்னு சொல்லி தோணிகிட்டே இருக்கும். பலர் என்னை பார்த்து அம்மா அப்பா இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்லி இறக்கம் காட்டினா கூட அந்த இறக்கம் கூட எனக்கு ரொம்ப வலியாதாங்க இருந்துச்சு. இத்தனை வலிகள் இருந்தாலும் நான் இன்னும் ஏன் இருக்கேன்னு சொன்னால், அம்மா பாசம் கிடைக்காம வளர்ந்த ஒரு பொண்ணு, அப்பாவை சீக்கிரமாக இழந்த ஒரு பொண்ணு, நிறைய பேரால் காயப்பட்ட ஒரு பொண்ணு, ஆனாலும் இன்னும் ஒரு அன்பை தேடிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு. என்னை யாராவது உண்மையாக புரிஞ்சுக்கணும், என்னை யாராவது பயன்படுத்தாமல் விட்டுட்டு போகாமல் நான் இருக்கேன்னு மட்டும் சொல்லணும். அவ்வளோதான் என் மனசுக்கு ஆசைப்படுறது எல்லாமே. ஏன்னா நான் கேட்டது பெரிய விஷயம் இல்லை, கொஞ்சம் பாசம், கொஞ்சம் அக்கறை. நீ தனியாக இல்லை, நான் இருக்கேன்னு சொல்கிற ஒரு மனசு. இந்த கதையை முடிக்கும் போது எனக்கு கண்ணில் கண்ணீரே வந்துருச்சுங்க. அடித்த மெசேஜ் என்னன்னு சொன்னால், நீ தனியால் இல்லை, உனக்குன்னு அக்கா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கதை இந்த மாதிரி மாறினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களை உங்ககிட்டயே விடுறேங்க. கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். இது வெறும் கதை மட்டும் இல்லைங்க, நிஜம். நம்ம தொடர்ந்து அன்பில் இணைவோம்.